தமிழில் 6th டென்த் வரைக்கும் ரிவைஸ் பண்ணியாச்சு. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்த்துட்ருக்கோம். காலத்தை வென்ற கலை என்னென்ன கலை இருக்குது? நுண்கலை, பயன்கலை, பரண்மை கலை, கவின்கலை, நிகழ்த்துக்கலை இதெல்லாம் இருக்குது. தஞ்சை பெரிய கோபுரத்தில் இருக்கிறதுலே உயரமானது எது அப்படின்னா கேரளம்தான் கோபுரம் சொல்லுவாங்க. ராசராசன் 988 சேர நாட்டை வெற்றி கொண்டதை மீன் பண்ணுறதுக்காக தான் கேரளம்தான் வாயில் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டிருக்காராம். 2 கோபுரம் இருக்கும். ஒன்று கேரளம்தான் திருவாயில், இன்னொன்று ராசராசன் திருவாயில் அப்படின்ட்டு. விமானத்தின் நிழல் விழாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது கட்டுக்கதை. விமானத்தின் நிழல் விழும் அப்படின்றாங்க. அடுத்து கோபுரம் வாயில் மேலே இருக்கிறது தான் கோபுரம். அதாவது நம்ம கோயிலில் வெளில இருந்து உள்ள கோயிலுக்குள்ளே போவோம்ல, அப்போ அதுக்கு மேலே இருக்கிறது கோபுரம். விமானம் அப்படின்றது அகநாளைக்கு அந்த கடவுள் இருக்கும்ல, அந்த கருவறைக்கு மேலே இருக்கிறது தான் விமானம். தஞ்சாவூரில் பெரிய கோவில் கற்றளி கோயில்களிலே உயரமானது அப்படின்னு சொல்லி, கற்றளி கோயில்கள்னால் கல்லுக்கெல்லாம் அது கருங்கற்களை வச்சு கட்டுறதுலேயே உயரமானது எது அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில். அதனால தான் அது பெரிய கோவில் வச்சுருக்கு. 6 வருஷம் தட்சிணமேரு அப்படின்ற பேரில் ராசராசனால் கட்டப்படுது. ஸோ தட்சிணமேரு இது பழைய கொஸ்டினில் கேட்டிருக்கு. தட்சிணமேருனா என்ன? தஞ்சை பெரிய கோயில், நிறையா கோயில், காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தஞ்சை பெரிய கோயில் தான் தட்சிணமேரு. யாரால் கட்டப்படுது? ராசராசனால். சரியா? விமானம் 216 அடி உயரம். விமானம் 216 உயரம். கருவறை விமானம் 13 தளம் இருக்குது. 13 தளம் இருக்கான். கருங்கற்களை ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி கட்டப்பட்டு தான் கற்றளி. 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன் இந்த மாதிரி கற்றளி கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டில் 2ஆம் நரசிங்கவர்மன், அதுக்கப்புறம் 2ஆம் நரசிங்கவர்மன் அந்த பல்லவ மன்னன் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி கற்றளி கோயில்களை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வேறு என்னென்ன கோயில் இந்த மாதிரி கற்றளியாக இருக்குது அப்படின்னா மகாபலிபுர கோயில், காஞ்சிபுர கைலாசநாதர் கோவில், அடுத்து பனைமலை கோவில். இது 2 இந்த பல்லவர்கள் தான். ஸோ கற்றளி கோயில்களை கட்டிட்டாங்க. அடுத்து பனைமலை, இதே மலைன்னு இருக்குல்ல, ஸோ கல்லை வச்சு கட்டிட்டாங்க. பனைமலை கோவில். அடுத்து 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1010 ஆண்டு வரை 1010வது ஆண்டு வரை கட்டி முடிச்சிருக்காங்க. 1010 கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ 2010 அதுக்கு 1000வது வருஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மண் கட்டி மரச்சட்டம் வச்சு அதுக்கப்புறம் செப்பு பொன் தகடுகள்லாம் கூரை வேஞ்சு கெட்டப்பட்ட கோயில் எதுனா தில்லை கோயில், குற்றாலநாதர் கோயில். சரியா? தில்லை நடராஜர் அந்த கோயில், அதுக்கப்புறம் குற்றாலநாதர் கோயில். இதெல்லாம் செப்பு பொன் தகடு இதெல்லாம் கூரையில் வச்சு கட்டியிருக்காங்க. அடுத்து செங்கல் சோழன் செங்கனான். சரியா? செங்கல் சோழன் செங்கனான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 78 கோயில் இந்த மாதிரி கட்டியிருக்காராம். செங்கல் சோழன் செங்கனான் 78 கோயில் இந்த மாதிரி கட்டியிருக்காராம். யார் சொல்கிறாரு? திருநாவுக்கரசு. அவர் நாவாலேயே சொல்லிட்டாரு. அடுத்து செங்கல், அண்மை, மரம், உலோகம், இது எதுவுமே இல்லாமல், செங்கல் இல்லாமல், சுண்ணம் இல்லாமல், மரம் இல்லாமல், உலோகம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுக்களுக்கு விசித்திர சித்தன் என்கிற முதலாம் மகேந்திர பல்லவன் குடைவரை கோயில் கட்டியிருக்காராம். இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இது எதில் இந்த குறிப்பு இருக்குது அப்படின்னா மண்டகப்பட்டு கல்வெட்டு. மண்டகப்பட்டு கல்வெட்டில் இந்த குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராசசிம்மன் காஞ்சி கைலாசநாத கோயில் கட்டுறதுல ராசசிம்மேஸ்வரம் என்று அழைக்கப்படுது. ஸோ இது 2மே முக்கியம். ஸோ ராசசிம்மேஸ்வரம் அப்படின்றது காஞ்சி கைலாசநாதர் கோயில். சரியா? தட்சணமேரு அப்படின்றது தஞ்சை பெரிய கோயில். தட்சணமேருன்னா தஞ்சை பெரிய கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயில் ராசசிம்மேஸ்வரம் அப்படின்றது கோயில். ராமசிம்மரம் ஏன்னா ராசசிம்மன் தான் கட்டியிருக்காரு, அதனால் ராசசிம்மேஸ்வரம். அடுத்து கைலாசநாதர் கோயில் தான் ராசராசன் தஞ்சாவூரில் கட்ட பெரிய கோயில் கட்ட ஆர்வத்தை தூண்டியது. கைலாசநாதர் கோயிலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பெரிய கோயிலை கட்டலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. கட்டடக்கலை உறைந்து போன இசை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஃப்ரெஷ்டிரா ஒன்ஸ் லிவிங். ஒரு காலத்தில் இருந்தது. ஒன்ஸ் லிவிங்னா ஒரு காலத்தில் இருந்தது. கட்டடக்கலை உறைந்து போன இசை. கட்டடக்கலை ஒரு காலத்தில் நல்லபடியாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய கட்டடக்கலை பாணி நாகரம், வேசரம், திராவிடம்னு 3 டைப் இருக்குது. தஞ்சாவூர் டெம்பிள் எண்பட்டை வடிவ திராவிட கலைபாணி. எண்பட்டை வடிவ திராவிட கலைபாணிகளாக தஞ்சாவூர் டெம்பிள் கட்டியிருக்காங்க. இந்த யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அடுத்து 1886 ஜெர்மனியில் ஷூல்ஸ் அப்படின்றவர் 6 வருஷம் கல்வெட்டை படி எடுக்கிறாரு. சரியா? ஷூல்ஸ் 1886 ஜெர்மனியிலேருந்து ஷூல்ஸ் அப்படின்றவர் 6 வருஷம், இதுவும் 6 இதுவும் 6
கல்வெட்டை படி எடுக்கிறாரு. படி எடுத்து வாசித்து ஆமாம் அந்த பெரிய கோயிலை ராசராச சோழன் தான் கட்டினாரு அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாரு. அடுத்து 1930 சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் வந்து கோவிந்தசாமி, சரியா, அவர் என்ன பண்ணுறாருன்னா கருவறையில் வந்து 2 தளம் சுற்றி இருக்குது அப்படின்னு சந்தார நாளிகை அந்த பகுதி சுவரில் வந்து சந்தார நாளிகை அந்த பகுதி சுவரில் ஓவியம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன ஓவியம்? தட்சிணாமூர்த்தி ஓவியம், சுந்தரர் ஓவியம், சுந்தரர் வரலாறு பற்றின ஓவியம், அடுத்து திரிபுராந்தகர் ஓவியம், இதெல்லாம் வந்து சுவர் ஃபுல்லாக இருந்திருக்கு. இது இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து சோழர் காலத்தில் நாயக்கர்கள் ஆட்சி ஓவியம் வந்து வரையப்பட்டதை தெரியப்படுத்தியதும் இந்த கோவிந்தசாமி தான். சோழர் காலத்திலே நாயக்கர் கால ஆட்சி ஓவியம் இருந்திருக்கு. ஃப்ரெஸ்கோ ஓவியம் அப்படின்னா என்னென்னா இத்தாலி வேர்டில் வந்து புதுமை அப்படின்னு அர்த்தம். சுண்ணாம்பு காரை பூச்சி ஈரம் காயறதுக்கு முன்னாடி அதில் அப்படி வரைஞ்சிடுறது, அதுதான் வந்து பழைய ஓவிய கலைநுட்பம். இதை தான் வந்து இந்த டைப்பில் தான் வந்து அஜந்தா, எல்லோரா, சித்தன்னவாசலில் தான் ஓவியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் டெம்பிளில் நந்தி இருக்குது. நந்தி சிகரம் ரெண்டுமே ஒற்றை கல்லால் ஆனது. நந்தி சோழர் கால நந்தியே கிடையாது. நந்தி மண்டபம் ரெண்டுமே வந்து நாயக்கர் காலத்தோட தான். சோழர் நந்தி சவுத் சைடில் இருக்குமா. அடுத்து பிரம்மாந்திரக்கல், அதுவும் வந்து ஒற்றைக்கல் கிடையாது சொல்கிறாங்க. பிரம்மாந்திரக்கல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அதை எப்படி ஒற்றைக்கல்லில் செய்ய முடியாது, ஒற்றைக்கல்லாம் கிடையாது, அதுவும் வந்து ரூமர் அப்படின்றாங்க. அடுத்து கருவறை விமானம் போல் எண்பட்டை அமைப்பில் ஆரஞ்சு பழ சுளை வந்து 8 கற்கள் நெருக்கமாக ஒட்டப்பட்டு தான் வந்து கருவறையோட விமானம் வந்து இருக்குது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டு அரசின் சின்னம் கோவில் கோபுரம், மரம் வந்து பனைமரம். 12வது செஞ்சுரியிலேருந்து வெளிக்கோபுரம் உயரம் வந்து உட்கோபுரம் குறைவு. வெளிக்கோபுரம் உயரமாக இருக்கும், உட்கோபுரம் உயரம் கம்மியாக இருக்கும். ராசராசன் திருவாயில் வந்து கங்கை கொண்ட ராசராசன் திருவாயில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திரிவனம், இந்த எல்லா பக்கமும் வந்து அந்த மாதிரி ராசராசன் திருவாயில் அப்படின்னு வச்சுருக்காரு. கங்கை கொண்ட சோழபுரத்தில், தாராசுரத்தில், திரிபுவனத்தில், அந்த 3 பிளேசஸில் 4 சைடு 4 கோபுரம் வந்து இருக்க பழக்கம் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழன் காலத்துலேருந்து வந்திருக்கு. 4 சைடு 4 கோபுரம் இருக்கிறது 2ஆம் குலோத்துங்க சோழன். கீழே வந்து கல் இருக்குமா, மேலே செங்கல் வச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மிக உயர்ந்த கோபுரம் வந்து விஜயநகர பேரரசுலேருந்து தான் வந்திருக்கு. காஞ்சி, தில்லை, திருவண்ணாமலை, திருவரங்கம், மதுரை, இதிலலாம் 150 அடிக்கு மேலே உயரம். ஸோ இவங்க அந்த விஜயநகர அரசு கட்டின காஞ்சியில், தில்லையில், திருவண்ணாமலையில், திருவரங்கத்தில், மதுரையில் 150 அடிக்கு மேலே உயரத்தில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ராசராசனோட ஒய்ஃப் உலோகமாதேவி திருவையாற்றில் கட்டிய ஒரு டெம்பிளுக்கு உலகமா தேவீஸ்வரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அடுத்து உடன் கட்டிய அதிகாரம் செய்தவர்கள் அதிகாரச்சி எருதங்குஞ்சிரமல்லி அப்படின்ட்டு எருதங்குஞ்சிரமல்லி அப்படின்றது ஒரு பெண் அதிகாரியும் இருந்திருக்காங்க. 1ஆம் ராஜேந்திரன் டைமில் வந்து அதிகாரச்சி சோமையன் அமிர்தவல்லி. ஏன் அமிர்தவல்லி? அமிர்தம் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு இருக்கும், கொடுப்பாங்க. அதனால் 1ஆம் ராஜேந்திரன் டைமில் அதிகாரிச்சு சோமையன் அமிர்தவல்லி. நாம் கொடுத்தன, அக்கன் கொடுத்தன, பெண்டுகள் கொடுத்தன, கொடுப்பார் கொடுத்தன அப்படின்னு சொல்லிட்டு குந்தவையை ஃபஸ்ட்டு சொல்லி அடுத்து வந்து பெண்டுகள் மனைவி பேரெலாம் வந்து சொல்லி எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தச்சர்கள் அவங்க பேரையும் வந்து சொல்லியிருக்காங்களே. ஸோ தச்சர்கள் யார் யார் அப்படின்னா வீரசோழம், குஞ்சிரமல்லன். ஸோ இது வந்து வீரச்சோழம் வெற்றி சோழம்னு ஒரு பாட்டு வரும்ல, அது ஞாபகம். வீரச்சோழன், குஞ்சிரமல்லன். அடுத்து ராசராசனோட பெருந்தச்சன். அடுத்து மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன். ஒருத்தர் வினோதமாக எல்லா இடத்துலையும் ஒரு வினோதமாக ஒருத்தர் இருப்பான். அடுத்து லத்தி சடையன், லத்தி வச்சு அடிப்பாங்க சில செய்யும் போது, லத்தி சடையன். அடுத்து வந்து கண்டராதித்த பெருஞ்சித்தன், கண்டவன்னா கூட்டிகிட்டு வந்து அவங்க தச்சனாக்கியிருக்காங்க. வீரச்சோழன், ராஜராஜனோட பெருந்தச்சன், வினோதமாக ஒருத்தன், லத்தி வச்சுட்டு ஒருத்தன், கண்டவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஆத்மானாம் கவிதைகள். ஆத்மானாம் கவிதைகள் வந்து அணிலையும் புளிய மரத்தையும் வந்து பாடுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி. காலை எழுந்ததும் இறை தேடும் அணில் இரவு எங்கே உறங்கும்? மலர் கிளையிலையா, ஆற்றுலையா, சந்துலையா? உணவு உறக்கம் தவிர அதுக்கு என்ன தேவைப்படும்? இது ஒரு கேள்வி. அடுத்து இது வந்து அணிலை பற்றினது. அடுத்து ஒரு புளிய மரம். ஒரு புளிய மரம் நண்பனாயிற்று. நிழலிலிருந்து ஒரு குரல். நீ புளியம்பழங்கள் உன் முகத்தில் உடலில் எங்கும் வா, எப்படியும் என் மடிக்கு. முன்னாடி சின்ன வயசில் வந்து மடியில் படுத்தலை, இப்போயும் வந்து படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மானாம் கவிதைகள் மதுசூதனன் வந்து எழுதுறது. ஸோ காகிதத்தில் ஒரு கோடு, காகிதத்தில் ஒரு கோடு, ல சிற்றிதழ் இது வந்து நடத்தியிருக்கார். ல சிற்றிதழ், காகிதத்தில் ஒரு கோடு, சரியா. அடுத்து குற்றால குறவஞ்சி, திரிகுட ராசப்ப கவிராயர். நாடக இலக்கிய வடிவம். ஸோ சிற்றிலக்கிய வகை தான் இது. புறத்திப்பாட்டு. குறி கூறி பரிசில் பெறுறவங்க தான் இவங்க. தலைவிக்கு குறி கூறி பரிசில் பெறுறவங்க. கொத்தார் குழலாக வித்தாரமாக குறி சொல்ல போனியே சிங்கா, கால்மேல் பெரிய விரியான். கால்மேல் பெரிய விரியான் அப்படின்றது சிலம்பு, சரியா. சிலம்பு மேல் திருமுருகு, கோலத்து நாட்டார் தண்டை, நாங்குழு புழு, பாண்டியன் பாடகம்.
மாண்ட தவளை, ஆண்டவர் சதுரி பெண்கள், அணிமணி கெச்சம், இதெல்லாம் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ குண்டலப்பூச்சி அப்படின்னா காலாளி, காலாளி பீலியடா, காலாளி. குண்டலப்பூச்சி அப்படின்னா காலாளி. கொத்துனா பூமாலை, கூந்தல்னா குழல்னா கூந்தல். கோலத்து நாட்டார் அப்படின்னா கலிங்க நாட்டார். வரிசைனா சன்மானம், நாங்குல்னா மண்புழு, கொத்துனா பூ மாலை, குழல்னா கூந்தல், கோலத்து நாட்டார்னா கலிங்க நாட்டார், வரிசைனா சன்மானம், நாங்குல்னா மண்புழு. தமிழ்நாட்டில் தென்காசிக்கு பக்கத்தில் தான் வந்து குற்றாலம் இருக்குது. குற்றாலநாதர் பற்றிய 3 குற்றாலநாதர் பற்றியது திரிகுடராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம். குற்றாலநாதரை பற்றினது தான் குற்றால குறவஞ்சி. சரியா, அந்த குற்றால குறவஞ்சி தான் திரிகுடராசப்ப இவரோட கவிதை கிரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென்காசி பக்கத்தில் இருக்க குற்றாலமில் இருக்க குற்றாலநாதரை பற்றி பாடுறது தான் குற்றால குறவஞ்சி. அதுதான் திரிகுடராசப்ப கவிராயரின் ஒரு கவிதை கிரீடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரை முத்து வியாசங்க சொக்கலிங்கனார் விருப்பப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரங்கேற்றம் செஞ்சுருக்காரு. திரிகுடராசப்ப கவிராயர் வந்து அரங்கேற்றம் வந்து செஞ்சுருக்காரு. திருநெல்வேலி குற்றாலநாதர் கோயில் எங்கெங்கே அப்படின்னா திருநெல்வேலியில், அடுத்து குற்றாலநாதர் கோயில் எல்லாம் பக்கத்தில், திருநெல்வேலி பக்கத்தில் தான் குற்றாலம் இருக்கும். அடுத்து திரிகுடராசப்பர் பணிபுரிந்து சைவ சமய கல்வி, இலக்கிய இலக்கணத்தில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காரு. அடுத்து திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வானாகவும் இருந்திருக்காரு. அதனால தான் அந்த நூல் எழுதியிருக்காரு. திருக்குற்றாலநாதர் கோவில் வித்வானாக இருந்திருக்காரு. குற்றாலம் மீது தல புராணம், மாலை, ஸ்லேடை, பிள்ளைத்தமிழ், யமக அந்தாதி இந்த நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. சரியா, திரும்ப பார்த்துடலாமா? ஸோ வந்து குற்றால குறவஞ்சி திரிகுடராசப்ப கவிராயர். நாடக இலக்கிய வடிவம், சிற்றிலக்கிய வகை. சரியா, குறத்திப்பாட்டு, குறி குறி தலைவிக்கு குறி குறி பரிசல் பெறுறது. கொத்தார் குலத்தார் வித்தாரமாக குறி சொல்ல போனே சிங்கா கால்மேல் பெரிய பெரிய விரியான். பெரிய விரியான் அப்படின்னா சிலம்பு. சிலப்பதிகாரத்தில் சிலம்பு வச்சு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. ஸோ பெரிய விரியான் எது அப்படின்னா சிலம்பு. எந்த ஊர்? சேலத்துக்கு போகும்போது, சேலத்தில் இதுவும் லே வருது, இங்கேயும் லே வருது, அப்படிங்க வச்சுக்கலாம். பெரிய விரியான் சிலம்பு சேலம். சரியா, சிலம்புக்கு மேல் திருமுருகு. அது திருமுருகு அப்படின்றது வந்து தண்டை. சிலம்புக்கு மேலே ஒரு திருமுருகு அப்படின்னா அப்படி முறுக்கி விட்டாலே நின்றுக்கும் தண்டை. ஸோ கோலத்து நாட்டார் தண்டை வந்து எது? கோலத்து நாட்டார் தண்டை. குழந்தைங்க இந்த கோலம் போடுறேன், தண்டை போட்ட குழந்தைங்கள்லாம் அப்படி கோலம் போடுறேன்னு அப்படி வந்து உட்காந்துருவாங்க. கோலத்து நாட்டார் தண்டை. அடுத்து நாங்குழு புழுன்னா பாண்டியன் பாடகம். பாடகம் தான் நாங்குழு புழு. மாண்ட தவளை அப்படின்னா அணிமணி கெச்சம் அப்படிங்க. மாண்டிய தவளை அப்படின்னா அணிமணி கெச்சம். இதுதான் கம்பேரிசன். அடுத்து குண்டலப்பூச்சி. குண்டலப்பூச்சி அப்படின்னா காலாளி பீலி. குண்டலப்பூச்சின்னா காலாளி, கால் மட்டும் குண்டாக இருக்கும் சில பேருக்கு, காலாளி பீலி. அடுத்து கொத்து பூமாலை, குழல் கூந்தல், கோலத்து நாட்டார்னா கலிங்க நாட்டார், வரிசைனா சன்மானம், நாங்குல்னா மண்புழு. தமிழ்நாட்டில் வந்து தென்காசி குற்றாலமில் குற்றாலநாதர் பற்றி பாருங்கள். இதுதான் கவிதை கிரீடம். மதுரை முத்து வியாசங்க சொக்கலிங்கனார் விருப்பப்படி அரங்கேற்றம் எங்கே செஞ்சுருக்காரு அப்படின்னா திருநெல்வேலி குற்றாலநாதர் கோயிலில். அவங்ககிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து சைவ சமய கல்வி, இலக்கண இலக்கியம் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவானாக இருந்திருக்காரு. குற்றாலம் மீது தலபுராணம், மாலை, ஸ்லேடை, பிள்ளைத்தமிழ், யமகாந்தாதி இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து திருச்சாளல். திருச்சாளல்னால் கடவுளை திட்டுற மாதிரி ஒருத்தங்க திட்டுவாங்க, பாராட்டுற மாதிரி இன்னொருத்தங்க பாராட்டுவாங்க. சாளல் ஆர்குமெண்ட் மாதிரி. ஸோ திருச்சாளல். ஒரு பெண் பழிப்பது, இன்னொரு பெண் புகழ்வது. ஸோ இது எழுதினது யாருன்னா மாணிக்க வாசகர். மொத்தம் 20 பாடல்கள். சரியா, 20 பாடல்கள். மாணிக்க வாசகர். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் தாய்மொழி அவர்கிட்ட சுடுகாட்டில் தான் இருக்கார், புலித்தோல் வச்சுட்ருக்காரு. அவருக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ தேவர்களுக்காக ஆளாளம் உண்டிருக்காரு, தேவரெல்லாம் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்ட்டு அவர் திட்டுறாங்க, அவங்க பாராட்டுறாங்க. சாளலோ மாணிக்க வாசகர். மாணிக் பாஷாவில் வந்து ஒருத்தங்க வந்து அவரை நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க வந்து கெட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி. காயில் அப்படின்னா கோவத்தில் வெகுண்டாள். அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு, ஆளாளம்னா நஞ்சு, அந்தம்னா முடிவு. காயில். காயில் அப்படின்னா காயில் வெகுண்டாள், அயன்னா பிரம்மன், மால்னா விஷ்ணு, ஆளாளம்னா நஞ்சு, அந்தம் முடிவு. கற்பொடி அப்படின்னா கல் ப்ளஸ் பொடி.
லால வேற்றுமையில் ரடவும் வழிவரின் ரடவும் லால வேற்றுமையில் வழிவரின் ரடவும். அதனால தான் வந்து கல் வந்து கற்பொடியாக மாறிடுச்சு. அடுத்து திருவாசகம் சிவபெருமான் மீது பாடப்பட்டது. இது வந்து மாணிக்க வாசகர் வந்து பாடியிருக்காரு. சைவ சமயம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக வந்து இருக்குது. 8 பாட்டு வரும்ல, 8ஆம் திருமுறையாக இருக்குது. இதில் வந்து 51 திருப்பதிகங்கள், 658 பாடல்கள் வந்துட்டுருக்கு. 38 சிவத்தலங்கள் பற்றி பாடியிருக்கு. 38 சிவத்தலங்கள் பற்றி பாடியிருக்கு. 8ஆம் திருமுறை இல்லையா, ஸோ வந்து 8ஆம் திருமுறை, அதனால் 38 சிவத்தலங்கள் பற்றி பாடியிருக்கு. அடுத்து திருச்சாளல் வந்து தில்லை கோயிலில் பாடப்பட்டது. திருச்சாளல் தில்லை நடராஜர் பற்றி தானே, அவரை பற்றி தானே புலியில் இருப்பார் அப்படின்னு சொன்னது. ஸோ தில்லை நடராஜர், ஸோ தில்லை கோயிலில் பாடப்பட்டது. ஜியு போப் வந்து திருவாசகத்தை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. மாணிக்க வாசகர் வந்து சைவ சமய குறவர் 4 ஒருவர். மாணிக்க வாசகர் யார்? சைவ சமய, அந்த ரஜினி ஒரு படத்தில் வந்து இந்த குறவர் மாதிரி வேஷம் போட்டு வருவார், இல்லை பாட்டு பாடிட்டே வருவார். ஸோ சைவ சமய குறவர் 4 பேரில் ஒருத்தர், 4 ஒருவர். அடுத்து திருவாதவூர் அரிமர்த்தன பாண்டியனின் தலைமை அமைச்சராக வந்து இருந்திருக்காரு. சரியா, திருவாதவங்க அம்மாவுக்கு வந்து வாதம் அந்த மாதிரி ஒரு பாட்டு கூட வரலாம், அம்மா என்று நினைக்காது. ஸோ திருவாதவூர், மாணிக்க வாசகர் திருவாதவூர். ஸோ அரிமர்த்தன பாண்டியனின் தலைமை அமைச்சர், அதில் வந்து ஒரு வில்லனாக இருப்பான், அவருக்கு கீழே தான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்துட்ருப்பார். அரிமர்த்தன பாண்டியனின் தலைமை அமைச்சர். ஓகேவா. திருவாசகம் அது போக வேறு என்ன எழுதியிருக்காருன்னா திருக்கோவையார். திருவாசகம் திருக்கோவையார். திருக்கோவையார் யார் 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 நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. ஸோ யாருன்னு கேட்டாலே அது வந்து மாணிக்க வாசகர். அடுத்து இசைத்தமிழர் 2. ராயல் ஃபில் ஹார்மோனிக் இசைக்குழு வந்து இருக்குது. அதில் வந்து சிம்பொனி வந்து இசைக்கோலம் அமைத்தவர். ராயல் ஃபில் ஹார்மோனிக் இசைக்குழுவில் சிம்பொனி இசைக்கோலம் அமைத்தவர் இளையராஜா. யார்? மாஸ்ட்ரோ இளையராஜா. இயற்பெயர் ராசையா. எந்த ஊர்? தேனி பண்ணைபுரம். ஃபஸ்ட்டு மூவி அன்னக்கிளி. எப்போ? 1970s வந்து அன்னக்கிளி தான் ஃபஸ்ட்டு மூவி. யாப்புக்கட்டுக்குள் இசை ஒழுங்கு அமைச்சு எழுதினவர். 5 வகை நிலப்பரப்பு, காட்டு மெட்டு எல்லா இடத்தையும் வந்து கம்பைன் பண்ணி எழுதியிருப்பார். புல்லாங்குழல் பஹாடி முதல் மதுரை கிராமிய செவ்விலக்கிய இசையில் வந்து ஆனந்த பைரவி இதுவரை, பஹாடி முதல் மதுரை கிராம இசையான ஆனந்த பைரவி. ஸோ அன்னக்கிளி உன்னை தேடுதே, அது எக்ஸாம்பிள் அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க. வரை எல்லாத்துலேயும் எழுதியிருக்காரு. என்னென்ன அவார்டு? இந்திய அரசு பத்ம விபூஷன், எப்போவுமே விபூதி போட்டுகிட்டே இருப்பார்ல. ஸோ இந்திய அரசு பத்ம விபூஷன். பெஸ்ட் இசையமைப்பாளர் தேசிய விருது கொடுத்துருப்பாங்க. பெஸ்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்காக வந்து தேசிய விருது. அப்புறம் கலையில் சிறந்தவர் கலைமாமணி விருது. அடுத்து மத்திய பிரதேஷ் வந்து லதா மங்கேஷ்கர் விருது கிடைக்கும். கேரளாவில் வந்து நிஷாகந்தி சங்கீத விருது. இதெல்லாம் இவருக்கு கிடைச்ச அவார்ட்ஸு. எப்படி பெயரிடுவேன் என்ற இசைத்தொகுப்பை இவர் வெளியிட்டது. புல்லாங்குழல் கலைஞரான ஹரிபிரசாத் சௌராசியுடன் சேர்ந்து காற்றை தவிர ஏதுமில்லை அப்படின்னு ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சந்தோஷம் வந்து கவலை, கான்ஃபிடென்ஸ், உற்சாகம், வலி எல்லாத்தையும் வந்து இந்தியா 24 மணி நேரம் அப்படின்ற டாக்குமெண்ட்ரியில் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு இசை வெளியிட்டிருக்காரு. அடுத்து மாணிக்க வாசகரோட திருவாசத்துக்கு ஆர்டோரியா அப்படின்ற இசை வடிவில் வந்து வெளியிட்டிருக்காரு. மாணிக்க வாசகரோட திருவாசத்துக்கு ராஜாவின் ரமணமாலை, கீதாஞ்சலி, இந்த மியூசிக் தொகுப்புலாம் வந்து கன்னட மொழியில் வந்து மூகாம்பிகை பக்தி இசை. சரியா, ராஜாவின் ரமணமாலை, கீதாஞ்சலி, அது போக வந்து மியூசிக் தொகுப்பு கன்னட மொழியில் மூகாம்பிகை அப்படின்ற ஒரு பக்தி இசையை வெளியிட்டிருக்காரு. கன்னட மொழியில் மூகாம்பிகை அப்படின்ற ஒரு பக்தி இசையை வெளியிட்டிருக்காரு. அடுத்து ஆதிசங்கர் எழுதிய மீனாட்சி சோஸ்திரம் அந்த பக்தி பாடலுக்கும் மியூசிக் போட்டிருக்காரு. அடுத்து பஞ்சமுகி அப்படின்ற கர்நாடக செவ்வியல் ராகத்தை உருவாக்கியிருக்காரு. நாட்டுப்புற பாடலுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக், அப்புறம் கல்யாணி ஆரோசுரம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஏறு வரிசையில் இசை வர மாதிரி கலைவாணியே உனைத்தானே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. 3 சுரம் வச்சு தெலுங்கில் வந்து ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணி, தெலுங்கில் எப்போவுமே வந்து நிறைய கம்பைன் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ தெலுங்கில் வந்து 3 சுரத்தை கம்பைன் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருக்காரு. அடுத்து 4 இசைக்கருவியை வச்சு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. 4 இசைக்கருவின்றது கம்மி தான். ஸோ வெறும் 4 இசைக்கருவி வச்சு ஒரு பாட்டு போட்டிருக்காரு. ஒரு மூவியில் வந்து அரை நாளில் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 100வது நாள், அந்த படமே ஒரு நாளில் எடுத்தது, அதனால் அரை நாளில் இவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. அடுத்து சிறந்த ஒளிப்பட கலைஞர், கலைஞர், கவிஞர், சிங்கர், இப்படிலாம் வந்து இவர் பெயர் வாங்கியிருக்காரு. எது மூலமானா பால்நிலா பாதை, அதில் இவர் எல்லாமே செஞ்சுருக்காரு, எழுதியிருக்காரு, பாடியிருக்காரு. ஸோ பால்நிலா பாதை சிறந்த ஒளிப்பட கலைஞர், கவிஞர், சிங்கர் ஆகியிருக்காரு. இதில் வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது அப்படின்ட்டு நூல்லே எழுதியிருக்காரு, ஒரு நூல் எழுதியிருக்காரு. பரிபாடலில் நோத்திரம், பாலையால், காந்தாரம் முதலிய பண்கள் உள்ளன. இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காரு. பரிபாடலில் என்னென்ன இருக்குது? நோத்திரம்,
பாலையால் பரிபாடல் நிலை பரிதாபம். ஸோ பாலை. அடுத்து காந்தாரம். காந்தாரம் படம் இப்போ சோகமாக முடிச்சிட்டாங்கல்ல, ஸோ அது. நோத்திரம் நோ சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்கள் வந்து பரிபாடலில் இருக்கான். நோ, பாலை, காந்தாரம். சைவத் திருமறை காரைக்கால் அம்மை நட்ட பாடையிலும் இத்தலத்திலும் பாடியுள்ளார். சைவத் திருமறை காரைக்கால் அம்மை பாடியிருக்காங்க. நட்ட பாடையிலும் இத்தலத்திலும் பாடியுள்ளார். அடுத்து தேவாரத்தில் 23 பண்களில் வந்து பாடல்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தேவாரத்தில் 23 பண்களில் பாடல் இருக்குது. 4ஆம் திவ்ய பிரபந்தத்தில் நைவலம், அந்தாளி, தோடி, கல்வானம், பியந்தை, குரண்டி, முதிர்ந்த இத்தலம், அப்புறம் சாளரபாணி அப்படின்ற பண் வந்து 9ஆம் திருமுறை திருவிசைப்பால வந்து இருக்குது. ஸோ வந்து என்ற பண் 9 திருமுறை திருவிசைப்பா இதிலலாம் இருக்குது. சரியா. காந்தி எழுதிய ஒரே பாடுதல் வந்து நம்ரதா கே சாகர். அதுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி சிங்கர் வந்து அஜய் சக்கரவர்த்தியை வச்சு பாட வச்சுருக்காரு. யார்? இது வந்து இளையராஜா. காந்தி எழுதிய ஒரே பாடல் நம்ரதா கே சாகருக்கு இசையமைச்சு இந்துஸ்தானி சிங்கர் அஜய் சக்கரவர்த்தியை வச்சு பாட வச்சுருக்காரு. அடுத்து ஏஷியாவோட ஃபஸ்ட்டு சிம்ஃபொனி. அது வந்து ஆக்சுவலி இதை எழுதுறதுக்கு 6 மாதம் ஆகுமா இதை முடிக்கிறதுக்கு. அவர் வந்து 13 நாளில் முடித்து சாதனை படைச்சிருக்காரு. அடுத்து ஆஸ்கர் தமிழில் ரியாஹ் ரஹ்மான். அமெரிக்கா கோடாக் அரங்கில் வந்து 2009 பெஸ்ட்டு திரைப்பட பின்னணி இசைக்காக, அது போக வந்து சிறந்த திரை இசை பாடல் விருது 2 விருது அனௌன்ஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வந்து ஏஆர் ரஹ்மானை. ஸோ ஆர்கே சேகர் அப்படின்ற மலையாள மியூசிஷியனோட பையன் தான் இவர். 4 வயசு இருக்கும்போதே ஹார்மோனியம் இசைக்கிறாரு. அப்பா டெத்துக்கு அப்புறம் வந்து படிக்க முடியாததுனால ஃபுல் நைட் மியூசிக் பேண்டில் வேலை பார்த்துட்டு காலையில் வந்து யூனிஃபார்ம் வெளியில் மாட்டிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. அந்த நிலமையிலேருந்து 1992 ரோஜா மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. ஃபஸ்ட்டு தேசிய விருது ஃபஸ்ட்டு மூவிக்கே கிடைக்கிது. அடுத்து இது வந்து பாக்ஸில் இருக்குது பிங்கள நிகண்டு. இதில் வந்து 103 பண்கள் இருக்குது. நிகண்டில் 3 சுழினா இருக்கா. ஸோ 103 பண்கள் வந்து இருக்குது. பிங்கள நிகண்டு பார்த்துருக்கோம்ல. ஸோ வந்து அதில் 103 பண்கள் இருக்குது. இது வந்து டைமை பேஸ் பண்ணி பகலில் பண்ணால் பகல் பண், இரவு பண்ணால் இரவு பண், பொதுப்பண் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. 3 3 3 3 சொல்லி இன்னும் இங்கேயும் 3 இங்கேயும் 3 டைப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1996 தொலைநுட்ப கல்வி, பல நாட்டு இசை, பண்பாட்டு குறியீடுகளெல்லாம் வந்து இசையில் தவள விட்டார். ஸோ அந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன அவார்ட்ஸ் இவருக்கு? பத்மபூஷன். அவருக்கு வந்து விபூஷன், விபூதி அடிக்கிறதுனால விபூஷன். இவருக்கு பத்மபூஷன். இவருக்கும் கலைமாமணி. கேரளாவில் வந்து அவருக்கு வந்து நிஷா. இவருக்கு வந்து தங்கப்பதக்கம் கொடுத்துட்றாங்க. அடுத்து உத்தரப்பிரதேசில் வந்து ஆவாத் சம்மன் அவார்டு. இது அவருக்கு இல்லை, இவருக்கு கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசில் லதா மங்கேஷ்கர் தான். யாருக்குனாலும் மத்திய பிரதேஷ்னால் லதா மங்கேஷ்கர். உத்தரப்பிரதேசில் வந்து ஆவாத் சம்மான். எல்லா ஊரே வந்து ஆண் பார்க்குற அளவுக்கு பண்ணிட்டார் இல்லையா. ஸோ வந்து ஆவாத் சம்மன் அவார்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. அடுத்து மொரீஷியஸில் தேசிய மொரீஷியன் வேறு கண்ட்ரி. ஸோ தேசிய இறை விருது தான் கிடைக்கும். அதே மாதிரி மலேசியாவிலும் தேசிய இசை விருது. அடுத்து இவர் வந்து வெவ்வேறு நாட்டோட இசையெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்தனால வெவ்வேறு கண்ட்ரியில் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து சர்வதேச இசை விருது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் சர்வதேச இசை விருது கிடைக்கிது. புதிய கணினி தொழில்நுட்பத்தோட உதவித்திட உலகத்தரத்தில் இசை உருவாக்குறாரு. ஃபஸ்ட்டு தாளம் போடுவார், அதுக்கப்புறம் தான் மெட்டு உருவாக்குவார். வந்தே மாதரம், ஜனகணமன இதெல்லாம் வந்து நாட்டுப்பற்ற போட்டுது. மேலை நாட்டு மூவிஸ் சீரியலுக்கும் போட்டிருக்காரு. சூஃபி இசையை அறிமுகம், அவர் வந்து பஞ்சமுகி அறிமுகம் செய்கிறாரு. இவர் வந்து சூஃபி இசையை அறிமுகம் செய்கிறாரு. ஸ்லம்டாக் மில்லியனியர் மியூசிக் போட்டதுக்காக கோல்டன் குளோப் அவார்டு கிடைக்குது. ஃபஸ்ட்டு இந்தியன் இந்த அவார்டு வாங்குறது இவர். அடுத்து கிராமி அவார்டும் வந்து இதுக்காக கிடைக்குது. சரியா. அடுத்து வந்து கலை சொல்லாக்கம். ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா மருந்தாளுநர். எக்ஸ்ரேனா ஊடுகதிர். டைஃபாய்டுனா குடற்காய்ச்சல். அடுத்து ஆயின்மெண்ட் அப்படின்னா களிம்பு. நோட் புக்னா எழுத்துச்சுவடி. ஆன்சர் புக்னா விடைச்சுவடி. அடுத்து பொது குறிப்புச்சுவடினா ரஃப் நோட் புக்னா பொது குறிப்புச்சுவடி. விளக்கச்சுவடினா ப்ராஸ்பெக்ட்ஸு தான் விளக்கச்சுவடி. ப்ராஸ்பெக்ட்ஸ் விளக்கச்சுவடி. பொது குறிப்புச்சுவடினா வந்து ரஃப் நோட் புக்கு. இமெயில், ஸ்மார்ட் ஃபோன், விண்டோஸ் 10, 8G இதெல்லாம் வந்து இமெயில்னால் மின்னஞ்சல். ஸ்மார்ட் ஃபோன்னா திறன்பேசி. விண்டோஸ் 10, 8Gனா பல கணினி 10, 8 தலைமுறை. இதழ்கள், மின்னிதழ். தமிழ் இணைய கல்விக் கழகம் இணையதளம் மூலம் பெற தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனம் வந்து 20க்கும் மேற்பட்ட துறைக்கு வந்து கலைச்சொற்களை வந்து வெளியிட்டிருக்கு. சரியா. பக்கு அப்படின்னா பிழை. பக்னா பிழை. கேசட்னா அரசிதழ். டிஸ்பேட்ச்னா அனுப்புகை. டிஸ்பேட்ச் பண்ணுறோம் ட்ரெஸ் எல்லாம் சொல்லுவாங்களா, அனுப்புறது அனுப்புகை. சப்சைடி அப்படின்னா நல்கை. சீலிங்னா சீலிங் ஃபேனு. ஸோ உச்ச வரம்பு. சர்க்குலர்னா சுற்றறிக்கை.
சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர். இது வந்து ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. சப் ஜூனியர் இது எதில் பொருந்தாது அப்படின்ற மாதிரி ஏதோ வந்திருக்கு. ஸோ சப் ஜூனியர் அப்படின்னா மிக இளையோர். சூப்பர் சீனியர் அப்படின்னா மூத்தோர். கேரம்னா நாலாங்குழி ஆட்டம். சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா விற்பனை வரி. கஸ்டமர் அப்படின்னா வாடிக்கையாளர். கன்சியூமர்னால் நுகர்வோர். வரும் இதுலேயும் வரும், இதுவும் வரும். கஸ்டமர்னால் வாடிக்கையாளர், கன்சியூமர்னால் நுகர்வோர். அக்கௌண்ட்னா பற்று வரவு கணக்கு. ரெஃபரினா நடுவர். ஜப்பானில் வந்து அவங்க லாங்குவேஜ் வந்து புதிய சொல் தாய்மொழியில் வந்து எது இருந்தாலுமே சயின்ஸ் சிந்தனைக்கு ஏற்ற புதிய இன்வென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜப்பானில் புதுசு புதுசாக வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்குவதில் முறை குறித்து யார் சொல்கிறார்? குழந்தைசாமி சொல்கிறார். அறிவியல் கலைச்சொற்களை தமிழாக்குவதை பற்றி குழந்தைசாமி சொல்கிறார். குழந்தையாக இருந்துக்கிட்டு அவ்வளோ சொல்கிறார். வளவன் பைலட். இது வந்து பழந்தமிழிலக்கிய சொல். வளவன்னா பைலட்டுக்கு வந்து வளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. மிசைல்னா அம்மை. இது வந்து பேச்சு மொழியில் சொல்கிறது. மிசைல்னா அம்மை. அடுத்து டெசிமல்னா தசம முறை. இது வந்து பிறமொழி வேர்டை கடன் பெறல். சரியா? தசம முறை இது வந்து தமிழ் கிடையாது, பிறமொழி அப்படி நம்ம கடன் பெற்றிருக்கோம் சொல்கிறாங்க. மூலக்கூறு அப்படின்னு நம்ம உருவாக்குறது இது ஒரு புது சொல்லலாம். எக்ஸ் கதிர் அப்படின்னா உலக வழக்கை ஏற்றுக்கிறது. அப்படி எக்ஸு அது அப்படி எக்ஸுன்னு தமிழில் மாற்றுறது. ஒளிச்சேர்க்கை அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ். அதை பிறமொழியை வந்து இது மொழிபெயர்த்தல். மீட்டர் ஓம் அப்படின்னா வந்து இது ஒளிபெயர்த்தது. அது அப்படியே வந்து என்ன பண்ணுறோம்? ஒளி மட்டும் பெயர்த்துறோம். அடுத்து இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் உலக அளவிலான குறியீடு மற்றும் சூத்திரங்களை கடன் பெறுறோம், ஒளிபெயர்ப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற லாங்குவேஜை அப்படியே வந்து யூஸ் பண்ணுறதோ அப்படி ஒளிபெயர்ப்பு பண்ணுறதோ வந்து தவிர்க்கணும் அப்படின்னு புதிய தமிழ் சொற்களை உருவாக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பிளாஸ்டிக் வந்து குலைமங்கள் நெகிழிகள். எஸ்கலேட்டர்னால் இயங்கும் படிக்கட்டு. அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா பன்மாடி குடியிருப்பு. ஸ்ட்ரானா உறிஞ்சுக்குழல். மாஸ்ட்ரல்னா வெகுஜன பயிற்சி. ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை. ஆவரேஜ்னா சராசரி. ஷிப்னா பழந்தமிழ் இலக்கிய பெயர். இது வந்து கப்பல். லைப்ரரியில் வந்து நூலகம். லைப்ரரியன்னா நூலகர். லைப்ரரி சயின்ஸ் அப்படின்னா நூலக அறிவியல். சவுத் ஆஃப்ரிக்காவில் பெண் விடுதலைக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு பாரதி வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அதில் மெம்பருக்கு தமிழில் அவருக்கு என்ன போடணும்னு தெரில. அவையலி அப்படின்னு போடுவோமானா வேணான்றாரு. அங்கத்தான் போடுவோமா வேணான்றாரு. சபிகன் அப்படின்னா கரெக்டு தான், பட் வந்து வெகுஜன மக்களுக்கு இது புரியாது அப்படின்றாரு. உருப்பாளி போடுவோமா அதுவும் நல்லா இல்லை. கடைசியில் என்ன பண்ணுறாரு? மெம்பர் அப்படி தமிழாக்கம் பண்ணி மெம்பர்னே போட்டுடுறாரு. இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததை சொல்கிறாங்க. அடுத்து மறைமலை அடிகள் வந்து மரணத்திற்கு பின் மனித நிலை மரணத்திற்கு பின் மரண நிலை மறைஞ்ச பிறகு மரணத்திற்கு பின் மறைந்த நிலை அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. இந்த கார்புள்ளி முக்கால் புள்ளிலாம் எங்கெங்கே வருன்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது கார்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, விழிக்குறி. அவைத்தலைவர்னால் விழிக்குறி யூஸ் பண்ணணும். பனை ஓலை அண்டு யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் எண்டில் வந்து முன்னாடி வந்து இப்படி அதாவது ஓலைச்சுவடியிலலாம் ஜீரோ போடுறதோ, அதாவது பனை ஓலையில் அந்த கல்வெட்டுலலாம் இப்படி ஜீரோ போடுறதோ இப்படி எண்டுக்கு இப்படி கொடுக்குறதோ வந்து வழக்கமாக இருந்திருக்கு. சரி, அடுத்து வந்து பல நிறுத்தற்குறி இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஐரோப்பியர்கள் தான் சொல்கிறாங்க. ஜாலி அப்படின்ற மாதிரி ஐரோப்பியர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க? பல நிறுத்தற்குறிகளை உருவாக்கியிருக்காங்க. சிற்றிதழ் கவிதை கிரீடம் குற்றால குறவஞ்சி. சரியா? ஆல்ரெடி பார்த்தோம்ல. லேன்றது வந்து மதுசூதனன் எழுதுனது. லேன்றது சிற்றிதழ். கவிதை கிரீடம் வந்து குற்றால குறவஞ்சி. அடுத்து விரியன். இங்கே வந்து விரியன் அந்த மேட்ச். விரியன் எது? சிலம்பு. விரிஞ்சு அந்த பெரிய விரியான்னா சிலம்பு. முருகனுக்கு இருக்கிறது தண்டை. நாங்குழு புழுனா பாடகம். குண்டல பூச்சினா காலாளி. பெண்களுக்கான கேம் தான் சாளல். பெண்கள் தான் அப்படி போட்டி போட்டு பேசுவாங்க. நாடகத்தமிழ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணது யாருன்னா சங்கரதாசு சுவாமிகள். சங்கர் டைரக்டர் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நாடகத்தமிழை அதிகமாக கொண்டு வந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கர் நாடகத்தை உருவாக்கியதில் முக்கியமானவர், முன்னோடி. ஓகேவா? நாடகம் உருவாக்கியதில் முன்னோடி. இளமையில் வந்து பழனி தண்டாயுதபாணி. சரியா? பழனி தண்டபாணி. ஆக்சுவலி பழனி தண்டபாணிகிட்ட தான் வந்து மீனாட்சி சுந்தரனாரும் கற்றுட்ருப்பாங்க. பழனி தண்டபாணிகிட்ட. ஸோ இவரும் அவர்கிட்ட தான் கற்றுட்டு இருந்திருக்காரு சங்கர். ஸோ 16 வயசில் கவியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை இதெல்லாம் இயற்றியிருக்காரு. 24 வயசில் என்னென்ன இயற்றியிருக்கா அப்படின்னா ராவணன், யமதர்மன், இரணியன் வேடம் அடித்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. வண்ணம், சந்தம் பாடுவதில் எக்ஸ்பர்ட்டு. சந்த குளிப்பு, பொற்சிலம்பு
இதெல்லாம் வந்து இவர் உருவாக்குனது. ராமன் படம் வந்து இவங்க மணிரத்னம் தான் இருந்தார். சங்கரன் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராவணன் படம், அடுத்து அதில் வந்து யமதர்மன் மாதிரி ஒரு ரோல் இருக்க படம். இப்போ பொன்னியின் செல்வன் கூட யமதர்மன் மாதிரி போட்டிருப்பாங்களே அது. அடுத்து இரணியன்னு பழைய படம் வந்திருக்கும் அது. இந்த வேடம்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. வண்ணம் சந்தம் பாடுவதில் எக்ஸ்பர்ட். எப்படி வண்ணம் சந்தம் மியூசிக்கும் போடுவார். அவங்க பொண்ணு கூட இப்போ நல்லா பாடுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி அப்பாவும் பாடுவாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தக்குளிப்பு, சந்தக்குளிப்பில் சொற்சிலம்பு. சரியா? சில பேர் சொல்ல கேட்டு தான் குழியில் விழுந்துட்டார். இப்போ 2 படமாக லாஸ்ட்டாக ஓடலைல்ல, ஸோ குழியில் விழுந்துட்டார். ஸோ சொற்சிலம்பு, சில பேர் சொல்ல கேட்டு விழுந்துட்டார். அடுத்து சமரச சன்மார்க்க சபையை உருவாக்கி நாடக குழுவை வந்து உருவாக்கியிருக்கார். பயிற்சி அளித்ததில் வந்து கிட்டப்பா தான் வந்து அப்படி பயிற்சி அளித்ததில் யார் ஃபேமஸாக வந்தாங்கன்னா கிட்டப்பா. சரியா? சமரச சன்மார்க்க சபை, சமரசம் எல்லோரும் சமரசமாக இருக்கணும், டேரக்டர்ஸ் எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நாடக குழுவை உருவாக்கி பயிற்சி அளிக்கிறாரு. அதில் கிட்டப்பா அப்படின்றவர் தான் வந்து ரொம்ப எட்டப்பா மாதிரி கிட்டப்பா தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாரு. நெகட்டிவ் ரோல் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடும். சரியா? அடுத்து நாடக தரம் குன்றிய போது மதுரைக்கு வந்திருக்காரு. இப்போ நாடகம்லாம் தரம் மதுரைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு 1918 தத்துவ மீனலோக்ஷினி வித்துவ பாலசைவ அப்படின்னு நாடக சபையை உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பும் ஏற்க. எப்படி தத்துவ மீனலோஷினி, பொண்ணு வேறு மீனலோஷினின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தத்துவ மீனலோஷினி வித்துவ பாலசபைன்னு ஒன்று மதுரையில் வந்து உருவாக்கி, நம்ம ஊரில் உருவாக்கி ஆசிரியர் பொறுப்பு வந்து ஏற்கிறாரு. சரியா? அங்கே தான் வந்து இங்கே யார் உருவாக்குறாங்கன்னா டிகேஎஸ் சகோதரர்கள். அங்கே எப்படி கிட்டப்பா உருவானாரோ இங்கே வந்து டிகேஎஸ் சகோதரர்கள், மதுரையில் டிகேஎஸ் சகோதரர்கள் வந்து ஃபேமஸாக உருவாக்குறாங்க. சரியா? நம்ம சூர்யா, கார்த்திக், டிகேஎஸ் 2 பேர் வருதா, ஸோ அவங்க உருவான மாதிரி மதுரையில் உருவாக்குறாரு. அடுத்து தமிழ் நாடக தலைமை ஆசிரியராக வந்து மாறுறாரு. அடுத்து தீண்டலை மயில்கள் ஆட அப்படின்னு இது எந்தன்னு கம்பர் பாடினது ராமாயணத்தில். சித்திரக்கவை வகையை வந்து தேர்கவி வந்து தேர் வடிவில் வந்து லெட்டர்ஸ் இருக்கும், அதான் அது ஒரு சித்திரக்கவி. தனிமொழி அறிவு, அணிவுன்றது ஒரு தனிமொழி. தொடர்மொழின்னா வண்ணமயில் 2 லெட்டர் சேர்ந்து வந்தால் தொடர்மொழி. ஸோ அந்த மாதிரி பொதுமொழி வந்துட்டு நான் செக் பண்ணலை, நீங்கள் செக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னா நுண்கலை, டாக்குமெண்ட்ரினா ஆவணப்படம், இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு, கிரெயின் வேர்ஹவுஸ் அப்படின்னா தானிய கிடங்கு, டிசாஸ்டர்னா பேரழிவு, மித்துனா தொன்மம். அடுத்து சிவானந்த நடனம் அப்படின்னா ஆனந்த குமாரசாமி. நடனமே ஆனந்தமாக தானே இருக்கும், ஸோ ஆனந்த குமாரசாமி. தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து ராசராசேஸ்வரம். சரியா? தஞ்சை பெரிய கோயில் தான் ராசராசேஸ்வரம் சொல்லுவாங்க. கோயில் தொழில்நுட்பம் குடமாயில் பாலசுப்ரமணியன் அங்கே போய் எப்போவுமே கும்பிட்டுட்டு தான் பாட்டு பாட போவார். அடுத்து காற்றில் கலந்த பேரோசை, இது கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.